அன்புக்குரியவர்களே, சகோதர பொறாமை என்னும் விவிலிய தொடரில் இன்று யாக்கோபின் பிள்ளைகள் அவருடைய கடைசி மகனான யோசேப்பின் மீது பொறாமை கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் விவரித்திருந்து வாசிக்கிறோம். தொடக்க நூல் 37 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அதனுடைய வெளிப்பாடாக அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. ஆகவே தந்தை ஒரு குழந்தையை, குறிப்பாக கடைசி குழந்தையை அதிகமாக நேசிக்கிறார். விலை உயர்ந்த அங்கியை வாங்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த யோசேப்பு கனவுகளின் மன்னன். அவர் கனவு காண்கிறார். தன்னுடைய சகோதரர்களால் தன்னை வணங்குவதில் கனவு காண்கிறார். எனவே 10வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். அந்த கனவுகளை அவர் சொல்லும்போது, நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று தந்தை கேட்டார். 11வது இறைமொழி சொல்கிறது, அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர். ஆக இந்த பொறாமை எதில் போய் முடிகிறது? அவரை கொல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். கடைசியில் ஒரு கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு விடுகிறார்கள். ஆகவே பொறாமை என்பது ஒரு பெரிய பாவம், 7 தலையான பாவங்களில் ஒன்று. அது சொந்த உடன்பிறப்பையே கொலை செய்கிற அளவுக்கு உள்ளத்தில் பகைமை உணர்வை வளர்க்கிறது. இந்த பொறாமைக்கு காரணம் தந்தை தான். ஆகவே பெற்றோர் பிள்ளைகளை சமமாக வளர்க்க வேண்டும், சமத்துவ உணர்வோடு வளர்க்க வேண்டும். அப்படி சமத்துவம் இல்லாத நேரங்களில் அதற்கான காரணத்தை பிள்ளைகளிடத்தில் விளக்க வேண்டும். நம்முடைய தம்பி, நம்முடைய தங்கச்சி, கடைசி பிள்ளை, சின்ன பிள்ளை, அதனால சற்று அதிகமாக நாம் கொடுக்கிறோம் என்பதை விளக்கி அவர்களும் அந்த தம்பியை அன்பு செய்வதற்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது